அதாவது இந்த படத்தை பார்த்து இந்த டிஎம்கேல இருக்காங்கல்ல அவங்க இந்த படத்தை பார்க்கணும். ரிகார்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற வேற டெரிஸ்டர் ப்ரோ. அதாவது இனிமேல் ஸ்க்ரீன்ல பார்ப்போமா இல்லைன்னு தெரியல, அடுத்த படம் இருக்குமா இல்லைன்னு கூட தெரியல. ஆனா இந்த படத்துல சரியான சண்டை. எந்த ஆக்டருக்கும் சொல்றேன், அஜிதா இருந்தாலும் சரி, சூர்யா இருந்தாலும் சரி, பேர் சொல்லி தப்பா இல்லைங்க சொல்றேன், யாருக்கும் இந்த அளவு வேற அடிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு எந்த வீடும் கிடையாது. ஏன்னா எல்லா ஆக்டரும் இறக்கி செஞ்சுட்டு இருக்கிறா போல, ஆளு எல்லாரும் இறக்கி செஞ்சுட்டு இருக்கிறா போல. இந்த படத்தை பார்த்துட்டு யாரும் நல்லா சொல்லவே முடியாது. வேற லெவல் ப்ரோ. ஓப்பனா சொல்லட்டுமா, இதுக்கு மேல சினிமா தான் பார்க்க முடியும். 2026 தமிழக நிறைவேறதான் பார்க்க முடியும், தவிர வேற ஏதாவது பார்க்க முடியாது. இருக்கு சத்தியமே சொல்ற வேற லெவல் ப்ரோ. சீரியஸா சொல்றேன், இந்த அளவுக்கு நடிக்கிறது வேற லெவல். வேற யாராலையும் இந்த மாதிரி நடிக்க முடியாது. சீரியஸா சொல்றேன், நீங்க வேற ஆக்டர் யாரும் நினைங்க இந்த மாதிரி நடிக்க முடியாது. இவர் வேற அது எந்த யூஸே இல்லை, வேற யூஸே விடாது. ஒரு மங்காட்ட ஒரு பிஜிஎம் இருக்கிறாங்கன்னா ஒரு சில பேர் ஆக்டருக்கு என்ன நினைக்கும், இவரு நம்ம ஆப்போசிட் வேற ஆக்டர் ஒரு பிஜிஎம் இருப்பாங்க. ஆனா இவருக்கு அந்த ஈஸியாவே கிடையாது, எல்லாரையும் காமனா எடுத்து இருக்காரு. வேற லெவல் ப்ரோ. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அவர் சிஎம் தான் பார்க்கணும், தவிர ஆக்டரை பார்க்க ஒரு டைட்டு தான் வேற லெவலு. ஓடுது போறாரு. எவ்வளவு சப்போஸ் எல்லாருக்கும் கவலையா தான் இருக்கும். இப்போ இன்னொரு பார்த்தாலும் எல்லாருக்கும் கவலையா தான் இருக்கும். இப்போ இது லாஸ்ட் படம் சேர்ந்தாலும் எல்லாருக்கும் கவலையா தான் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, தேட்டர் படம் முடிச்சுன்னு பாருங்க, எல்லாரும் ஒரு மாதிரி மைண்ட் செட்டோட தான் போறாங்க. இனிமேல் டிஎஃப்எஸ் கிடையாது, இனிமேல் பாட்டு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருக்கும் ஒரு கவலையா தான் இருக்கும். இன்னும் அடுத்த படம் நினைச்சாங்கன்னா அதான் படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் எல்லாரும். பார்ப்போம் அவர் என்ன முடிவு இருக்கிறாரோ தெரியல. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் வேற ஒரு இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு சிஎம், அதாவது நீங்க போயிட்டு நீங்க ஏதோ பெரிய வேலையை போய் பார்க்க போறீங்க, அதை ஃபர்ஸ்ட் பாடுவேன், இவ்வளவு பெரிய வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் இருக்கும். சரிங்க, தேட்டரை பார்த்தா உங்களுக்கு புரியும், இதே ஒரு பெரிய வேலை இருக்குங்க, இதெல்லாம் சின்ன வேலைங்க, இதே பெரிய வேலையா இருக்குங்க, அதை பாருங்க. நான் சொல்ல தேவை ஒரு நாள் கோடி வந்து விட்டுட்டு வராங்க. ஆமாண்ணே, இப்பத்தியும் இருக்குன்னா அப்போ இன்னும் நடக்குதுங்க இங்க. அதுதான் ஒரே கேள்விதான் கேக்குறேன், இன்னும் வரைக்கும் என்ன நடந்திருக்கு அதை நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்களே. இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், என்னாலும் தளபதி தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் நிற்கிறாரு. சரிங்களா, இது வரைக்கும் இன்னும் நடந்திருக்கு, இது வரைக்கும் எதுவுமே நடந்ததே கிடையாது. இனிமேல் நடக்கும். இனிமேல் அவர் ஒரு சக்சஸ் சொல்லியிருப்பாரு, எந்த பிரச்சனை நம்ம பசங்க நடக்கும், அது கண்டிப்பா நடக்கும் பாருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அது 50% மட்டும்தான் பண்ணுவாரு, யாரும் பண்ணவே மாட்டாங்க. 2027 கண்டிப்பா ஒரு மாற்றம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதை எங்களோட ஒரே ஆசைன்னா தெரியுமா, அவரை சிஎம் பதவியில் உட்கார வைக்கிறது தான் ஒரே ஒரு ஆசை. அது கண்டிப்பா நடக்கும்.